கொம்பும் மகந்த மார்பும் சிறுகண்ணோ ஆனை போய் பெருவயரும் பாங்கான பூணூழலகா தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழ விநாயகனே விநாயகனே நானே உமது பாதம் போற்றி செய்வேன் நாளிலம் துதிப்பாய் கணபதியே தந்தி முகனே குருவே தம்பிரானை தொழுவே சிந்தைதனில் ஐந்தெழுத்தை செப்புவே அல்லவ குரு காரியம் கைகூடுமா ஆறுபடை வீடு கொண்டு அழகு திருவுருவாய் அமர்ந்த என் அப்பனே வடிவேல் முருகா திருச்செந்தூர் கரையோரா அமர்ந்திருக்கும் திருச்செந்தியில் ஆண்டவனே முருகா பழனி மலை மீதமர்ந்து பக்தர் குறை தீர்க்கும் என் பாலசுப்பிரமணியனே முருகா முருகா அப்படித்தானே தந்தோம் தன்னை கணபதியே என் குருவா கனவிலையோ நான் மனவதியே அருமுகமே உமை பாயே பாடுவேனே ராமா உமையே பாடுவேனே ராமா உமையே உமை தொழுவே மகளே மலை மகளே கதை கருள வேணுமாண்டி சுடலையோடே மகிமையத்தானாடும் பாடே மாயாடி வேலைக்கு அருள் புரியாண்டி உடலே ஐயா ஏடறியே எழுதறியே எழுதாரிவே நீனுட வகையறிய வகையாரிவே ஏடறியா நாளை எழுத வைத்தார் என்கோரேவோ பாடறியா நாளை படிக்க வைத்தார் தாய்தாகப்பன் அறியாத நாளை ஐயா விவரம் செய்தார் என் குரு அறையதிலை சொல்லி வைப்படி அம்பலத்தில் பாட வைத்தார் ஐயா வீட்டினிலை சொல்லி வைத்து வீதியில பாட வைத்தார் அண்ணாவி குருவர் அவர் யாரு என்று பார்த்தமாடு பாடறியான பாடறியான
எங்கோ அதாவது ஆமா ஆனால் ஆமா இவ்வுலகமெல்லாம் பேர் விளங்கி வரக்கூடிய பொன்காசி விளையும் தென்காசி மாவட்டத்திலே ஆனால் ஆமா இளத்தூர்மான நகரத்திலே இந்த இளத்தூர்மான நகரத்திலே எங்கள் ஐயா சுடர் ஒளிவிலே பிறந்த ஆனால் ஆமா சுடர் ஒளிவிலே பிறந்த என் பம்படி சுடலை மாட சுவாமியுடைய ஆலயத்தில் இன்றைக்கு ஆமா சித்திரை மாதம் சிறந்த வெள்ளிக்கிழமை ஐயாவுக்கு நாளைக்கு சாம கொடை ஆமா இன்னைக்கு ஆமா ஐயாவுக்கு ஆமா கோயில் குடியலைப்பு விழா ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது ஆனால் ஆமா மரபர்புற மாணிக்கங்கள் தேவர்குல திலகங்கள் சேர்ந்து நடத்தி வரக்கூடிய எங்கள் ஐயா இந்த பம்படி சுடலை மாட சுவாமிக்கு இன்றைக்கு கோயில் குடியலைப்பு விழா ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது ஆகையினாலே ஆமா இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கு சொல்லி தந்த வாத்தியாரை சொல்ல வேண்டும் அல்லவா? கட்டாயம் சொல்லணும். அண்ணவங்க மறந்தாலும் அண்ணாவிய மறப்பதில்லை. ஒருவங்க மறந்திட்டாலும் சொல்லி தந்த வாத்தியாரை மறப்பதில்லை. நெஞ்சொரு நாள் மறந்திட்டாலும் ஆமா நாமல் நினைவொரு நாள் மறப்பதில்லை. அப்படி எந்தனைக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் என்றால் அவர்கள் யார் ஐயா? திருநெல்வேலி ஜில்லாவிலே ராமரையோ சுமந்து வரோ சுமந்து திருநெல்வேலி ஜில்லாவிலே திருவுருவாக அமர்ந்த நாடு யோகமையில் விரித்தாடும் மேல தோணித்துறமான நகரத்திலே என்னையா தாய் குளங்கள்லாம் எனக்கு பின்னாடி உட்கார்ந்தாங்க. தோணித்துறமான நகரத்திலே பேரனை மட்டும் சான்றோர் குலத்திலே பிறந்த பூமான் சீமான் ஆமா ஹரிஹரி ராமா அயோத்தி ராமா கோதண்ட வளைத்தையன் கோதண்ட ரகுராமனை சுமந்து ஆடி வரக்கூடிய தாத்தா ராமசாமி நாடார் புலவர்வாதம். அதற்கு அடுத்தபடியாக அதே தோணித்துறமா நகரத்திலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு தென்காசி ரோட்டிலே சீதபற்பநல்லூர் சமத்துவபுரத்திலே அடியலந்த ராமனன்னை சீதாலட்சுமியோடு அடியலக்கும் பகவானந்த பார்வதியாளோடு 8 பேரோடு வடக்கு முகமாக அமர்ந்திருக்கும் அப்பா முருகேச நாடார் புலவர்வாதம். அதற்கு அடுத்தபடியாக இன்றெடுத்த தாய் முனியம்மாள் என்ற சாவித்ரி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு அதற்கு அடுத்தபடியாக மாமா கருப்பசுவாமி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு எந்தனைக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் என்றால் அவர்கள் யார் ஐயா? வில்லிசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டாருத்தான் சொல்லும் ஆடாத தேவதையை ஆட வைத்து பார்ப்பவர் மஞ்சிலையா இருந்தாலும் மரமளனை சிரிக்க வைக்கும் மூலகம் வியாதி பெற்று அட்டை முத்துலட்சுமி உலகமெல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய அந்த மூவாத்தாங்கரையோரம் ஜீவலப்பேரி அருகிலே மேல தோணித்துறமா நகரத்திலே பிறந்து வளர்ந்து ராமாயண கதைக்கென்றே இந்த உலகத்திலே அவதாரம் எடுத்து வந்த என் அத்தை தோணித்துறை முத்துலட்சுமி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு ஒருவர் குருவே என்று உலகத்தில் அனைவரும் குரு நமக்கு கருவாய் ஜனித்த கருங்கொழியில் கைகாலினை 10 மாதம் சென்று உருவாய் பிறப்பித்த மாதார்
ஹலோ ஹலோ பாலே நாட்டும் பந்தேலிலே ஐயா பெரியவர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக தானகர்த்தா தர்மகர்த்தா பொருளாளர் செயலாளர் சின்ன நாட்டாமை பெரிய நாட்டாமை ஆமா ஊர் தலைவர் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆமா எங்கள் ஐயா ஆமா இந்த மாடசாமிக்கு ஆமா பூஜை செய்து வரக்கூடிய பூசாரி ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சாமி கொண்டாடி கோமரத்தார்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆமா தாய் குலம் என்று சொல்லப்பட்ட தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுத்த அட்வான்ஸுக்காரன் ஹலோ அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வருங்கால இளம் தென்றல் வாலிப சிங்கங்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆமா வேற யாரம்மா என்னையா அதாவது ஆமா என்ன லட்சமா செலவு செய்து கோயில் குடைவிழா கொடுத்திட்டாலும் இன்னைக்கு ஆமா இந்த இளத்தூர்மான நகரத்தில் எங்கள் ஐயா இந்த பம்படி சுடலைமாட சுவாமிக்கு கோயில் குடைவிழா நடக்குன்னு சொன்னா அத வெளியே எடுத்து காட்டுறது யார் கையில இருக்கு? அதுதான் ஒளியும் எப்படி இருக்கு பத்தியா? ஒளினா ஒளிதான். ஒளி இல்லை என்றால் உலகம் இல்லை. இந்த உலகமே கிடையாது. நம்மளை தூக்கி விடனாலும் அவர் கையில தான் இருக்கு. அவங்க கையில தான் இருக்கு. நம்மளை கீழே தூக்கி போட்டு சப்புன்னு அமுக்கனாலும் அவர் கையில தான் இருக்கு. அதெல்லாம் இல்ல, நம்மளுக்கு நல்ல சம்முன்னு மேல தூக்கி வச்சிருக்காங்க பின்னாடி மரத்து மேல. அதானே ஆமா நாமளுக்கு ஆமா ஒளி அமைத்து தந்திருக்கிறது யாரம்மா? எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. என்னம்மா? இங்க இருந்து பார்க்க எலி மட்டும் தான் தெரியுது. அது என்னையா செய்யுது? பம்படிக்கு. எலி பம்படிக்கும் முயல்னு நினைக்கிறேன். இல்லையா, மூக்கு பாரியா எலியா? ஆமா நாமளுக்கு ஒளி அமைத்து தந்திருக்கிறது யார் என்றால் யார் ஐயா? இசை அரசி முத்துலட்சுமி சவுண்ட் சர்வீஸ் இளத்தூர். இந்த இளத்தூர்மான நகரத்தை சார்ந்த அப்ப உள்ளூர் செட்டு தானே? ஆமா. அப்ப நாளைக்கு 3 குழாய் கட்டிடுவாங்க பாரு. நம்ம 1 கேட்டிருக்கோம், அவங்க 3 கட்டிடுவாங்க. இசை அரசி முத்துலட்சுமி சவுண்ட் சர்வீஸினுடைய ஆமா உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய வில்லிசையை படமாக எடுத்து என்னதியா நம்ம வில்லுப்பாட்டை பிடிச்சி ஆமா எங்க பிடிச்சி படத்தை கேமராவில பிடிச்சி ஆமா யூடியூப்ல பதிவேற்றம் செய்ய வந்திருக்கக்கூடிய தென்காசி மக்கள் செல்வன் ஆளை தேடி பிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாதுமா? இல்லையா, அது நம்ம மேல ஒரு மனசு அவங்க வச்சிருக்காங்க ஐயா. அப்படி இல்ல. ஆமா, ஏன்னா நம்ம இந்த பக்கம் வர்றதுல பூரா சாத்தாங்குளம் பக்கம் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, தென்காசிக்குள்ள வர போய் அண்ணன் நம்மளை தேடி வந்திருக்காங்க. ஆமா ஆமா. நம்ம பாட்டு நம்ம ஐயாவோட கதை எல்லாம் தெரியணும்னா ஆமா தென்காசி மக்கள் செல்வன் சேனல்ல யூடியூப்ல அடிச்சா போதும். வந்துரும். நம்ம மட்டும் இல்ல, ஆமா, இளவட்டங்க எத்தனையோ பேரை கொடி கட்டி பறக்க வச்சது அண்ணன் தான். ஆமா பார்த்தனா விதவிதமா கலரா வில்லுப்பாட்டு இருக்கும் அண்ணன் சேனல்ல. ஆமா ஐயா. அதனால் ஆமா நம்மளை ஒளிபரப்பு செய்ய வந்திருக்கக்கூடிய தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் நிர்வாகிகள் ஆமா மற்றும் பணியாளர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக நம்மளோட சொந்த சேனல். ஆமா ஐயா, அப்படிதானமா? நம்ம சேனல் ஆமா உயிர் தமிழ் யூடியூப் சேனலுடைய ஆமா உரிமை
உரிமையாளர் நான் தான். ஆமா. பணியாளர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். பணியாளர்கள் 2 பேர் இருக்காங்க, 2 பேத்துக்கும் வணக்கம். ஆகையினால ஆமா, அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வீட்டுல கிடக்கும் கிளடு கெட்டைகளுக்கு ஒரு வணக்கம். நல்லா இருக்கு. ஏமா பாட்டி பாக்க பத்தியா, இவனுக்கு கொழுப்ப பத்தியா? நம்ம முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கோம், நம்ம வீட்டுல உட்கார்ந்துருக்கோமா? அப்படி இல்ல, நல்ல சனிக்கிழமை போகும்போது நீ வசமா வாங்கி கட்டிட்டு போற பாரு. எதுக்கு வாங்கி கட்ட போற? ஆமா, வீட்டுல இருக்கவங்க பூரா உனக்கு கிளடு கட்டையா? அப்படி இல்லம்மா, வேற என்னய்யா? கெட்டுக்காரனாச்சு. ஆமா, உச்சியில குழாய தூக்கி கட்டி வச்சிருக்காங்க. கோயிலுக்கு வர முடியாத தாத்தா பாட்டிமார்கள் ஆமா வீட்டுல இருந்து ஐயா கதையை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கூறுகட்ட பேவுல வில்ல ஆரம்பிச்சானே, வில்லு பாட்ட ஆரம்பிச்சானே, நம்மள ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் நினைக்க கூடாதுல்ல. அந்த வந்துட்டு பத்தியா குழாய் என்னம்மா சம்புன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா, நம்ம படிக்கக்கூடிய கதை என்ன கதைம்மா? என்ன கதையா? அதாவது ஆமா, உலகத்திலேயே பெரிய தெய்வம். பெருசுன்னா என்ன, இவ்வளவு பெருசு இருப்பாராமா? அதாவது உருவத்துல பெரியவர் இல்லையா, உலகத்தில் பெரியவர். அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவர், ஆணுக்கும் பிறந்தவர். ஹரிகர சுதன் ஐயனார் சாஸ்தாவுடைய வரலாறை ஆமா நாமல் இன்றைக்கு வில்லிசையாக படிக்க இருக்கின்றோம். அதனால ஆமா, ஆனால் ஆமா நாமளுக்கும் மேலாக கலைகற்ற கலைஞர்கள் வந்து வில்லிசை படித்திருக்கலாம், அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். என்ன ஆமா, தென்காசி மாவட்டம் வில்லுப்பாட்டுக்கு பேர் போன மாவட்டம். ஆமையா, அதுவும் தென்காசிக்கு மேக்க செங்கோட்டை பம்புளி பாடலாம். ஆமா, ஏகப்பட்ட வில்லு இருக்காங்க புதுசா இறக்கிக்கிட்டு வேற இருக்காங்க. 17, 20 ஒரு பக்கம், 17 ஒரு பக்கம், 20 ஏகப்பட்ட வில்லு இறங்கிட்டு இருக்கு. ஆமா, ஆனா ஆகையினால் நம்ம படிக்கிறது திருநெல்வேலியில படிக்கிற மாதிரி படிப்போம். ஆகையினால் ஆமா நாமளுக்கும் மேலாக கலைகற்ற கலைஞர்கள் வந்து வில்லிசை படித்திருக்கலாம், அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். ஆகையினால ஆமா நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் கதை குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், பக்கத்தில் மேலதாள குற்றங்கள், எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் சாரீர குற்றம் இருந்தா சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த காலம். ஆமா, அந்த காலத்துல சாரீரத்துல குற்றம் இருந்துட்டாலும் பரவாயில்ல, சரீரம் நல்லா இருக்கணும். அப்படியா ஐயா? ஆமா, என்ன செய்ய, மக்கள் மாறிட்டாங்களோ? ஆமா, காலம் மாறல. பாட்டை பார்த்த காலம் போய் ஆளை பாக்குற காலம் வந்துட்டு ஆகையினால் ஆமா, இன்னொன்னு சொல்லுவாங்க. என்னம்மா? அதாவது இங்க வந்து மேகாட்டு வில்லு, ஆமா, திருநெல்வேலி வந்து இது கீகாட்டு வில்லு. தெற்க நம்ம வள்ளியூர் தெற்க எடுத்தாச்சுன்னா அது தெற்க உள்ள வில்லு. எந்த நாட்டு வில்லா இருந்தாலும் ரூபாய்க்கு தானே அடிக்கும். இப்போ சொல்லுவாங்க, 3 பிரிவா சொல்லுவாங்க. ஆகையினால் ஆமா, ஆமா கதை படிக்கும் போது முன் சொல்லை பின் சொல்லாகவோ மாற்றி சொல்லிட்டாலும் ஆமா, எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழைபுறுத்த ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி இரு கரம் எடுத்து வணங்கி கதைக்கு வருவோம். ஆதித்தன் அருளை போற்றி அன்புடன் யாஜலந்தண்ணில் சீருடன் சாஸ்தாவின் கதையை சிறப்புடன் பிறப்பை பாட அதனில் உள்ளவர்கள் நாங்கள் பாடுவதற்கு உதவியாக உமையால் மைந்தன் கணபதி காப்புதாமே. வடிவம் பெண்வே அடங்கொண்டு தவறியம் அறிந்த அரிகரன் ஐயனார் கதையை பாட ஆணை முகந்தோனே முன் வருவார். வானவதே அவர்கள் வந்து மகிழ்ந்திடம் அங்கை உமையவல்ல
ஆனாகிய முளைத்த பொன்னுவள்ளி கைலேங்கிரி பருவதத்திலே ஆண்டவனாகப்பட்ட பகவானும் அம்மை உமை பார்வதியாலும் அம்மை உமை இப்ப எப்படி இருக்கு பத்தியா சம்முன்னு அம்மை உமை பார்வதியாலும் அம்மை உமை பார்வதியாலும் 14 புவனமும் படைத்து 14 புவனங்களையும் படைத்து எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவஜந்து உசுப்பிராணிகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் ஆமா கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமானும் ஆமா அங்க மேலும் யாரெல்லாம் குழுவாக இருந்தார்கள் யார் ஐயா குழுவாக இருந்தார்கள் 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் ஆதிவள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியாலும் குழுவிருக்கும் போது ஆமா அந்த பொன்னுவள்ளி கைலாசத்திலே தேவர்களும் அசுரர்களும் ஒருவர் காதுக்குள்ளே ஒருவர் ரகசியம் பேசுகிறார்கள் காதுக்குள்ளதான் ரகசியம் பேசுகிறார்கள் என்ன மூக்குக்குள்ளையா பேசுவாங்க அதாவது ஆமா என்றைக்கு ஒரு தாயுடைய வயிற்று 45 நாள் கருவாக சனித்தோமோ அன்றையில இருந்து ஆமா என்னையா 5 நாள் ஆனாலும் சரி ஆமா 5 வயதானாலும் சரி என்னையா 2 குரலா கேக்கு 100 வயதானாலும் சரி 120 வயதானாலும் சரி இறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒரு நாளைக்கு கட்டாயம் உண்டு ஆக்கம் என்பது உண்டானால் அழிவு என்பது நிச்சயம் ஆகையினாலே அந்த தேவர்களும் அசுரர்களும் சாகாம இருக்கணும்னா என்ன செய்யலாம் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் சங்கரங்கோயில்ல போய் டானிக்க வாங்கி அடிக்கணும் அது என்னமா சங்கரங்கோயில் டானிக்க வாங்கி அடிக்கணும் ஆனால் சங்கரங்கோயில் டானிக்க வாங்கி அடிச்சா செத்து போக போறோம் அப்படிலாம் கிடையாது அங்கதான் சத்து டானிக்க இருக்கு அதானே ஆமா ஆனால் சாகாமல் இருக்க வேண்டுமானா தேவா அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவர்களும் அசுரர்களும் தேவா அமிர்தம் கடைய வேண்டியவர் எங்க வாரார் பாருங்க எங்க ஐயா வருகிறார்கள் ஆதிவள்ளி கையிலை வீட்டு கையிலை அசுரர்களும் தேவர்களும் அவர் பொன்னுவள்ளி கையிலை வீடு புகழுடனே அவர் தங்கவள்ளி கையிலை வீடு அவர் அசுரர்களும் தேவர்களும் ஓண்டோ நல்லவரும் கடல் வந்தல்லவோ அந்த அலைகடலும் கண்ணாடி கடையுவாரே அமிர்தமர கடையும் போவாரே என்ன வந்து எங்கு வருகிறார்கள் நேர திருப்பார் கடலுக்கே வந்தார்கள் திருப்பார் கடலிலே வந்து தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை ஒரு தாலியாக்கி மகேந்திரகிரி பர்வதத்தை மத்தாக்கி ஆமா வாசுகி என்ற பாம்பை வட கயிறாக பூட்டி சந்திரனை தூணாக நிறுத்தி அசுரர்களும் தேவர்களும் கால் பக்கம் அசுரர்களும் தலைப்பக்கம் தேவர்களும் என்று கொண்டு ஆமா அமிர்தம் கடைகிறார்கள் அமிர்தம் கடையும் போது யார் ஐயா பரக்கா முதலாவது அமிர்தத்திலே அப்படியே முதலாவது அமிர்தத்திலே மூதேவியாதான் பிறந்தார் இரண்டாவது அமிர்தத்திலே ஸ்ரீதேவியாதான் பிறந்தார் மூன்றாவது அமிர்தத்திலே கலசம் வந்து பிறந்திடுமா
பொழுது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடையும் போது முதலாவது அமிர்தத்தில மூதேவியால் வந்து பிறந்தார். அதான் பாருங்க, ஓர வஞ்சகம் இல்லாதவா என் கூட சேர்ந்தவா. அப்படியா ஐயா? என் கூட சேர்ந்தவா ஓர வஞ்சகமே இல்லாதவா. அது சரிதான். என்னம்மா? ஏன்னா உங்களுக்கு தானே ஓர வஞ்சகமே கிடையாது. ஹலோ. ஆமா, ஓர வஞ்சகமே இல்லாம இருக்க போய் தான் நல்லா இருக்கேன். ஆமா, அப்படிதானம்மா? அப்படித்தான் ஐயா. ஆனால் ஆமா, அதே மூதேவியாகப்பட்டவள் ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் முதுகு பின்புறமாக மறைந்து கொண்டார். இரண்டாவது அமிர்தம் கடையும் பொழுது சிரிச்ச முகத்தோடு சின்னக்காய் ஸ்ரீதேவி வந்து பிறந்தார். அவதான் ஓர வஞ்சகம் உள்ளவா. ஏமா ஓர வஞ்சகம் உள்ளவா? ஆமா, அதாவது இரும்பு பெட்டி எங்க இருக்கோ அங்கதான் தேடி போய் உட்காருவா. அவ உட்காருவாளா? நம்ம கொண்டு போய் ஒளிச்சு வைப்போமா? நம்ம தான் ஒளிச்சு வைக்கும். அவளை நம்ம தான் ஒளிச்சு வைக்கணும் போல இருக்கு. ஆமா, இரும்பு பெட்டி நம்ம ஒளிச்சு வச்சாலும் நிக்க மாட்டா ஐயா. அவ வந்து நிரந்தரம் இல்லாதவா. ஆமா, யார் கையிலயும் ஒரு இடத்துல நிக்க மாட்டா. அவளை பிடிச்சு வைக்க முடியாது. ஆமா, பறந்துகிட்டே தான் வருவா. இன்னைக்கு என்கிட்ட இருப்பா, நாளைக்கு வாங்கிட்ட இருப்பா, நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட கை மாறி போய்கிட்டே இருப்பா. ஆமா, இன்னைக்கு இந்த இளத்தூர்ல. ஆமா, இன்னைக்கு யாருகிட்ட இருப்பா? அம்மா இளத்தூர்ல. இன்னைக்கு தர்மகர்த்தா அவங்க கையில பத்திரமா வச்சிருப்பாங்க. தர்மகர்த்தா தான் வாங்கி உள்ள அமுக்கி வச்சிருப்பாரு. அது சரிதான். வரிய பூரா வாங்கி உள்ள அமுக்கி வச்சிருப்பாரு. ஆமா, அப்புறம் போற அன்னைக்கு நமக்கு கொடுக்க வேண்டாம். ஆமா, அவங்களும் அமுக்கி வச்சிருக்காங்க, பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஆமா, ஆகையினால் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடையும் போது ஸ்ரீதேவி வந்து இரண்டாவது அமிர்தத்துல பிறந்தவுடனே ஆமா, ஸ்ரீதேவி பால்கடலிலே பல்கி கொண்ட என் பச்சம்மாள் நாராயணன் மார்பிலே அமர்ந்து கொண்டார். மூன்றாவது அமிர்தம் கடையும் போது அழகான ஒரு தேவாமிர்த கலசம் பிறந்தது. அது யாருக்கு கிடைத்தது? தேவர்கள் கையிலே கிடைத்தது, அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. உடனே ரெண்டு பேரும் பார்க்க. ஆமா, பொருள் கிடைச்ச உடனே ஆமா, ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. வில்லுமடையில இப்ப செட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கு. அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒற்றுமையா அமிர்தம் கிடைஞ்சவன். ஆமா, என்ன ஐயா? பொருளை பார்த்த உடனே இவனுக்கு ஆசை வந்து விட்டது. என்ன ஆசை வந்துட்டு? என்னம்மா? பட்டப்பாடுக்கு பலன் கிடைச்சிட்டு பலனை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப நாம என்ன செய்யணும்? நாம மட்டுமே வச்சுக்கிடணும். ஆமா அப்படின்னு இந்த பக்கம் நினைக்காங்க, அவங்க அந்த பக்கம் நினைக்காங்க. நம்ம மட்டுமே வச்சுக்கிடணும்னு அவங்க நினைக்காங்க. இப்ப நான் வில்லு படிக்கணும் ஐயா. ஆமா, நான் இப்ப வாங்குற காசை பூரா நான் ஒத்தியிலே கொண்டு போனா ஆமா, நீ சம்மதிப்பியா? உனக்கு வீட்டுல போய் வைத்தால போயிரும். அதான பார்த்தேன். ஒத்தியில கொண்டு போனா அப்புறம் அதான் நடக்கும். ஆமா, நீ சம்மதிக்க மாட்டல்ல. ஆமா, அதே மாதிரி ஆமா, இப்ப நம்ம 6 பேரும் சேர்ந்து அடிச்சோம்னா 6 பேரும் சரிசமமா பங்கிட்டு சாப்பிடணும். அதே மாதிரி ஆமா, அந்த அமிர்தத்தை பார்த்த உடனே தேவர்களுக்கு ஆசை வந்து விட்டது, அசுரர்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறார்கள். உடனே தேவர்களும் அசுரர்களும் அந்த திறப்பார் கடலோரம் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கு. எப்படி சண்டை நடக்கு பாருங்க. எப்படி சண்டை நடக்கு? எனக்கு நல்ல உனக்கு
போடுறான்? எப்படி சண்டை போடுகின்றான்? இவன் எனக்கு இழுக்கான், அவங்க எனக்குன்னு அந்த பக்கம் இழுக்கான். இருவேர்களும் போடும் சண்டை, போடும் சண்டையே பெருத்த இடைஞ்சல் வந்து சேருகிறது. இடைஞ்சல் வந்து சேருகின்றது. தேவர்கள் போடும் சண்டை தெய்வலோகம் எல்லாம் நடுநடுங்க, தெய்வலோகம் எல்லாம் நடுநடுங்க. அசுரர்கள் போடும் சண்டை அகில உலகம் எல்லாம் நடுநடுங்க, அகில உலகம் எல்லாம் நடுநடுங்க. ரெண்டு பேரும் ஆமா வேக வேகமா வந்து செவத்தோரத்துல இடத்த பிடிச்சி ஆமா காத்தோட்டமா உட்கார்ந்து உறங்க ஆரம்பிச்சாச்சு. உறக்கத்தை பத்தியா? ஆனால் சரியான உறக்கம். தேவர்கள் எனக்கு என்றோ, எனக்கு என்றோ, அசுரர்கள் எனக்கு என்றோ, எனக்கு என்றோ ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஆமா இதை யார் அறிந்தார்? யாரை அறிந்தார்? பால்கடலிலே பள்ளி கொண்ட பச்சம்மாள் நாராயணன் பார்த்தார். நாராயணன் பார்த்தார். ஆகா, ஆஹா ஒரு பொருளுக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களே, சண்டை போடுதாங்கள. அதுவும் ஆமா நம்ம இருக்க இடத்துல வந்து ஆமா திருப்பார் கடல் கரையோர இருந்து சண்டை போடுறாங்களே, சண்டை போடுதாங்கள. சண்டைகள் வந்தால் மண்டைகள் உடையும், மண்டைகள் உடைந்தால் ரத்தங்கள் வரும், ரத்தங்கள் வந்தால் ஆமா காவல் நிலையத்துக்கு போகணும். அந்த அளவுக்கு இந்த சண்டையை விடக்கூடாது, விடக்கூடாது விடக்கூடாது. நாம தான் எப்படியாவது இந்த சண்டையை தடுத்து நிறுத்த வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆமா எம்பெருமாள் நாராயணன் நாராயணன் பால்கடலை விட்டெழுந்து, பால்கடலை விட்டெழுந்து நம்ம இப்படியே போய் சண்டையை தடுத்து நிறுத்தினா நிப்பாட்ட முடியுமா? முடியாது முடியாது. என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? இப்போ ஆமா நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சண்டை நடக்குன்னு வைய, ஆமா அங்கெல்லாம் வராதியா சண்டை, ஒற்றுமையான ஊரு. எம்மா ஒரு கதைக்கு சொல்லுதேன், ஆமா சண்டை நடக்குன்னு வைய, ஆமா அங்க சண்டை போடுற இடத்துல போய் என்ன மாதிரி ஆடவர்கள் போய் நின்னுட்டு ஆமா அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? உனக்கு எந்த ஊரு, எந்த ஊர்ல வந்தையா, வில்ல படிச்சியா, துட்டம் வாங்கினியா, ஊரை பார்த்து போனையான்னு இருக்கணும். ஆமா அதை விட்டுட்டு இங்க வந்து இருந்துகிட்டு எங்க சண்டைக்குள்ள தலையிட்ட உனக்கு தலை இருக்காது. நாங்க மாமனும் மஞ்சளும் இன்னைக்கு அடிச்சுக்கிடுவோம், நாளைக்கு கூடிக்கிடுவோம், உனக்கு என்னல? ஆமா அப்படின்னு நம்ம பக்கம் சண்டைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்பிடுவாங்க. அதே சண்டை போடுற இடத்துல உங்கள மாதிரி ரெண்டு அழகான பெண்கள் போய் நின்னு, யார மாதிரியா? உங்கள மாதிரி தான், எங்கள மாதிரி. ஏம்மா நீ பெண்ணு இல்லையாம்மா? நான் பெண்ணு தான், ஆனா அழகான பெண்ணு லிஸ்ட்ல சேர்க்காத. அதெல்லாம் நாங்க தாண்டி வந்துட்டோம். ரெண்டு பிள்ளை பத்த உடனே அழகு போயிட்டுங்கியோ? எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. அப்படியாம்மா? ஆமா அதெல்லாம் அது பாக்குறவங்க கண்ணுல தான் இருக்கு. அப்படியா? ஆமா அது சரிதான். அழகான பெண்கள் போய் நின்னு ஆமா அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா அருவா சாக்குன்னு நிக்கும். ஏன்னா ஏம்மா பெண்ணாகப்பட்டவள் அல்லவா? ஆமா அல்வா அல்லவா? பெண்ணை கண்டால் பேயும் பிடிக்கும். பேய் உனக்கு பிடிக்கும்யா? ஆமா உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆமா உனக்கு போக்சா தான் பிடிக்க போது பாரு. ஆமா பேய் பிடிச்சா வேப்பலையை கொண்டு வந்து அடிக்கணும். வேப்பலையை கொண்டு வந்தா? ஆமா. ஆனால் ஆமா என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு ஒரு பெண்ணாக போய் தான் இந்த சண்டையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பெருமாள் நாராயணன் 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு பெண்ணுக்கு போட்டு பாரு, மண்ணுக்கு பூசிப்பாரு. ஆமா மண்ணுக்கு பூசிப்பாரு. ஒரு வீட்டை கெட்டுனா ஆமா கலர் கலரா பெயிண்ட் அடி. ஐயா மருமக்கமார கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. கலர் கலரா பெயிண்ட் அடிச்சா தான் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். ஆமா அதே மாதிரி ஆமா ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு ஆமா என்னதான் இயற்கையில அழகுன்னு இருந்தாலும் இயற்கையில கொஞ்சம் அழகு இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆமா சேத்தாதான் பார்க்க பளிச்சுன்னு இருப்பாங்க. செயற்கை அழகுன்னா என்னம்மா? இயற்கை அழகுனா கடவுள் நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்கு கொடுக்கிற அழகு இயற்கை அழகு. சரி செயற்கை அழகு அப்படின்னா காத்துக்கு ஒரு கம்மலு, மூக்குக்கு ஒரு மூக்குத்தி, கழுத்துக்கு நெக்லஸ், இடுப்புக்கு ஒட்டியானம், காலுக்கு கொலுசு, கைக்கு கண்ணாடி வளையல், இத்தனையும் போட்டாதான் ஆமா பெண்கள் பார்க்க பளிச்சுன்னு இருப்பாங்க. பெண்களை கண்ணு கொண்டு பார்க்க முடியலன்னா சூனியக்காரி மாதிரி இருப்பாங்க, பார்க்க முடியாது. ஆமா பெருமாள் நாராயணன் அரக்கனை ஆமா அதாவது ஆமா அசுரர்களும் தேவர்களும் போடக்கூடிய சண்டையை தடுத்து நிறுத்த 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு எப்படி வாரார் பாருங்க. எப்படி வருகின்றார்? தண்டை கொள்ளுச்சு உண்டு முக புதுசு, இந்த ஊருக்கு நாம புதுசு, உண்டு முக புதுசு, இந்த ஊருக்கு நாம புதுசு. அது என்னம்மா? என்னய்யா? நான் ஈடு உண்டு முக புதுசுங்க. ஆமா நீ இந்த ஏற்கனவே இந்த ஊருக்கு நம்ம இப்பதான் புதுசா வில்லடிக்க வந்திருக்கோம். இப்பதான் முதல் தடவை அடி வாங்க வந்திருக்கோம். ஆமா ஆமா அதனால ஆமா அத்தரம்மா தங்க ஒட்டி ஆனமா ஒட்டி ஆனமா ஒட்டி ஆனமா ஒட்டி ஆனமா அவளை பார்க்க 10000 வேணுமா? பார்க்க 10000 வேணுமா? வேணுமா
மனம் கண்டு மகிழ்ந்திட பார்ப்பவர் மனம் பரவசம் என கேட்பவர் மனம் கண்டு மயங்கிட பார்ப்பவர் மனம் பரவசம் முற கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட பார்ப்பவர் மனம் பரவசம் என கேட்பவர் மனம் கண்டு மயங்கிட காயினியோர் காயினியோர் அம்ம காயினியோர் புகழும் பட்டு ஜியாலையா புகழும் பட்டு ஜியாலையா பட்டு ஜியாலையா பட்டு ஜியாலையா இருகரையிலும் தங்க ஜருக வேலையா இருகரையிலும் தங்க ஜருக வேலையா மகியாலையா புகழும் பட்டு ஜியாலையா பட்டு ஜியாலையா இருகரையிலும் தங்க ஜருக வேலையா தங்கத்தினால் செய்த மணி தாழ்வடம் அம்ப வழங்கல்லாம் செய்த மாணி தாழ்வடம் அம்பகளக்கல்லாம் தங்கத்தினால் செய்த மணி தாழ்வடம் அம்ப வழங்கல்லாம் தங்கத்தில் செய்த மாணி தாழ்வடம் அம்பகளக்கல்லாம் தாழ்வடம் அம்ப வழங்கல்லாம் தாழ்வடம் அம்பகளக்கல்லாம் யாருக்கு யாருக்கு எம்பெருமாள் நாராயணல் ஆமா 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு என் பஞ்சம்மாள் நாராயணன் வாராரு ஆமா எப்படி வாராரு எப்படி வருகின்றார் தாழ்வடமாம் பவரக்கல்லாம் ஆமா மூக்குள்ள ஒரு மில்லாக்கு பேசரி பேசறியோ பேசரி பேசறியோ கந்தராஜை நல கையில ஒரு வீசரி கந்தராஜை நல கையில ஒரு வீசரி வீசரி புல்லாக்கு பேசரி பேசரி ஆமா கை வளையல் கலகலங்க காலு தண்டைகளுங்க நேர எங்க வந்தார் எங்கய்யா வந்தார் தேவர்களும் அசுரர்களும் சண்டை போடுற இடமே வந்தார் சண்டை போடுற இடத்துல வந்து ஏன்பா சண்டை போடுறீங்கன்னு கேட்டாரு எதுக்குப்பா 2 பேரும் இப்படி சண்டை போடுறீங்கன்னு கேட்காரு அப்ப பார்த்தார்கள் அசுரர்களும் தேவர்களும் தேவர்களும் நாங்க 2 பேரும் சேர்ந்து அமிர்தம் கடைந்தோம் ஆமா அமிர்தம் கடையும் போது கடைகின்ற பொழுது 3வது அமிர்தத்துல தேவாமிர்த கலசம் பிறந்தது அந்த கலசத்தை ஆமா தேவர்கள் வைத்துக் கொண்டு எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள் அதனாலதான் ஆமா எங்க 2 பேருக்கும் சண்டைன்னு சொன்ன உடனே இப்ப இதுக்கு தான் சண்டை போடுவீங்களா உங்களுக்குள்ள சண்டையா வேற என்னமோ நினைச்சேன் ஆமா என்ன சொல்லுதாரு என்னையா சொல்லுகின்றார் நீங்க சண்டை போடாம இருக்கணும்னா நான் ஒரு வழி சொல்லுவேன் கேளுங்க அந்த தேவா அமிர்தத்தை என்கிட்ட கொடுங்க ஆமா நான் உங்க 2 பேருக்கும் பாதகம் இல்லாமல் பங்கிட்டு தருகின்றேன் என்று என் பச்சம்மாள் நாராயணன் சொன்ன உடனே வந்ததை பெண் என்று நினைத்தார்கள் பெருமாள் என்று அறியவில்லை மங்கை என்று நினைத்தார்கள் மாய கோபாலன் என்று அறியாமல் தேவா அமிர்தத்தை எம் பெருமாள் கையிலே கொடுத்தார் எம் பெருமாள் தேவா அமிர்தத்தை கையில வாங்கினார் தேவாமிர்தம் சாப்பிட உபயோகப்பட்டது யாரு தேவாதி தேவர்கள் ஆமா ஆகையினால் அந்த தேவர்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை ஒரு பந்தியாகவும் 2 பேர்களையும் 2 பந்தியாக அமர வைத்து தேவர் பந்தி பக்கமாகவே ஆமா தேவா அமிர்தத்தை பங்கிட்டு வருகின்றார் பார்த்தார்கள் அசுரர்கள் தேவர் பந்தியோ சரி தேவா அமிர்தமோ சரி அசுரர்களுக்கு வெறும் பாத்திரத்தை எம் பெருமாள் காட்டியவுடனே அசுரர்கள் அனைவர்களும் எம் பெருமாளோடு சண்டைக்கு வருகிறார்கள் சண்டைக்கு வரும்பொழுது பார்த்தார் எம் பெருமாள் என் கூடயா சண்டைக்கு வாரீங்க என்று தன் வலது கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் தலையை அறுத்து வரும்படியாக அந்த சக்கரமானது அசுரர்கள் தலையை அறுக்கிறது எப்படி வருது பாருங்க எப்படி வருவதையா எந்தங்கே வருவதையா அந்த விமலனுடைய சக்கரம்தான் ஐயா மாட எந்தங்கே வருவதையா அந்த மாயனுடைய சக்கரம்தான் ஐயா தரகர எந்தங்கே வருவதையா ஐயா வருவதையா அந்த கண்ணனுடைய சக்கரம்தான்
சக்கராயுதம் இறைச்சலிட்டு வாரதை ஆமா யார் பார்த்தா? யாரையா பார்க்கின்றார்? அசுரர்கள் பார்த்தார்கள். ஆஹா ஆயனந்த கோபால கடனுடைய சக்கராயுதம் அல்லவா? சக்கராயுதம் அல்லவா என்று ஆமா சக்கரத்துக்கு பயந்து அசுரர்கள் அனைவர்களும் பாதாள உலகத்திலே ஓடி மறைந்தார்கள். அந்த பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகின்றார்? யாரையா ஆண்டு வருகின்றார்? கர்ப்பாசூர மன்னனும் ஆமா ரத்த கண்ணீர் ஆச்சுதையாலும் ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும்போது குழந்தை இல்லாமல் இருக்க ஆமா இறை மெம்பெருமாளுடைய சக்கராயுதம் இறைச்சலிட்டு வார சத்தத்தை காதிலே கேட்டா கையெடுத்து வணங்கிட பார்த்தது சக்கரமானது கைக்கிறாமல் தர்க்கமிடக் கூடாது என்று ஆமா ஏராச்சுதை என்னை இரு கரமெடுத்து வணங்கிய காரணத்தினாலே அழகான ஆண் குழந்தை பிறக்கும் பிடிவரத்தை என்று ஆமா வாழ்த்தி வரத்தை கொடுத்து விட்டு வாக்கை உரைத்து விட்டு பழையபடி எம்பெருமாள் கைவசம் வந்து அமர்ந்தது. அந்த சக்கரத்தினுடைய மகிமையினாலே ரத்த கண்ணீராச்சுதையா எப்படி இருக்கா பாருங்க. எப்படி இருக்கின்றார்? அன்பு முதல் குளிமாறந்தால் இலையால் ஒரு அரிய ஒரு மாதம் நாடறிய 40 நாள் ஓராவது மாதத்தீர உடையவர நஞ்சோம் என்பார். இரண்டாவது மாதத்தீர இறையோன இறங்குமிப்பார். மூன்றாவது மாசையில முகவெழுப்பு கண்டிடுமா. நாலாவது மாசையில நாவர ஜெயகிருப்பா. ஒன்றாவது மாதத்தில் உடையவர தஞ்சம் என்பார். இரண்டாவது மாதத்தில் இறையோன கரங்குமிப்பார். மூன்றாவது மாதத்தில் ஆமா முகவெளுப்பு கண்டிடுமா. நாலாவது மாதத்தில் அவளுக்கு நாவரச்சை கிருகிருப்பு. கிருகிருப்புன்னா என்ன? அதாவது எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி இந்த 4 மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களை அந்த கூட்டத்துல தனியா கண்டுபிடிக்கலாம். ஐயா ஏமா தனியா கண்டுபிடிச்சீங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா கண்ணால தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். அவங்கள சுத்தி அதாவது புளிச்சின்னு துப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அதாவது எச்சி திரண்டுகிட்டே இருக்கும். அதுதான் 4வது மாதத்துல நாவரச்ச கிருகிருப்பு. 5வது மாதத்துல அறவயறு பூரணமா. 6வது மாதத்துல அங்கமெல்லாம் தங்க நிறம். 7வது மாதத்துல இடைச்சேலை நகண்டிடுமா. 8வது மாதத்துல கண்டமன்ன விட்டு திம்ப. 9வது மாதத்துல ஓலை போல சுழண்டிடுவா. 10வது மாதத்துல பரிபூரண
கருப்பமுற்று அதிபூரண கருப்பமுற்று கண்ணீராச்சுதையா கண்ணீராச்சுதையா ஆண்டவன் சிவனாருடைய அருளாளே அருளாளே அச்சுதன் நாராயணனுடைய கிருபையினாலே அம்மா வயர்கள் உண்டு வயர்கள் உண்டு வயர்கள் உண்டு ஒரு ஆண் குழந்தை ஒன்றை ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையா போலாம்ல. எல்லாரும் சேர்ல இருக்க ஆள் முதல்ல காலை மேல தூக்குறாங்களே இதுக்கு. தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து தகையடங்கா சேனை போட்டி தகையடங்கா சேனை போட்டியே. ஆனால் 16வது நாள் என்று குழந்தைக்கு காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி காப்பு கட்டு விழா என்று கொண்டாடியே இரத்த கண்ணீர் ஆச்சுதையால் பெற்ற மகனுக்கு பெயர் நாமம் சூட்டுகின்றார். எப்படி பெயர் கொடுக்க எப்படி பெயர் கொடுக்கின்றார்? வரும் தவத்திலே பிறந்ததினாலும் வல்லமையோடு இந்த வையகத்தை ஆள பிறந்ததினாலும் அவளுடைய குலமானது அரக்கர் குலமாக இருப்பதினாலே அந்த குழந்தைக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து அருமை மகனாகப்பட்ட வல்லரக்கனை கண்ணீராச்சுதையா எப்படி வளர்த்துவாரா? எப்படி வளர்த்து வருகின்றார்?